வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒன்லைனரா பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10த் ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து தனியா வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தோம். பட் போட முடியல. டெட்டுக்கான முக்கியமான வினா விடைகள்லாம் இருக்குது. இது பாடசாலையிலேருந்து எடுத்த ஒரு பிடிஎஃப் தான் ஓகேங்களா? ஸோ வந்து முதல்ல பாருங்க. ரொம்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிடலாம். அப்பதான் 10த் ஸ்டாண்டர்ட் முடிக்க முடியும். பிகாஸ் இட்ஸ் எ வேக் போர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஆச்சும் பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் யுஜி காலேஜ் டிஆர்பி வந்து போடும்போது கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? முதல் கேள்வி. முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானியர். 19ஆம் நூற்றாண்டு முடியும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமையான நாடு எது? ஜப்பான். இது வந்து நம்ம 10th யூனிட் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்றவர் யாரு? லெனின் தான். ஓகேங்களா? ஸோ லெனின் என்ன பண்றாரு? முதலாளித்துவத்துடைய உச்சகட்டம் வந்து ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்றாரு. மார்ன் அப்படின்னா பதுங்குழி போர் முறை. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். கொரில்லா போர் முறை எப்படி வந்து பதுங்கி வந்து மக்கள தாக்குறாங்களோ, அதாவது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய படை வீரர்கள தாக்குறாங்களோ, அதே மாரி மாறுனா பதுங்கு குழி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து 2 மீனிங் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதுங்கு குழின்னா என்னன்னா, இப்போ ஒரு குழி தோண்டி இப்போ ஷூட் பண்றாங்கன்னா, அதில மறைஞ்சுக்கிறதுக்காக தோண்டுற குழி தான் பதுங்கு குழின்னு சொல்லுவாங்க. இல்ல வேற ஏதாவது இன்டைரக்ட்டா சொல்ல மீன் பண்றாங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த பதுங்கு குழின்னா வந்து அனிமல்ஸ்க்குலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? புதைக்குழி மாரி. அந்த மாரி வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்க எனிமீஸ்க்கு வைக்குவாங்க. பதுங்கு குழிக்கூட முதல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சூட்லருந்து தன்னை காப்பாத்துறதுக்காக அந்த நாட்டு வீரர்கள் வைக்கக்கூடிய குழி தான் பதுங்கு குழி. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளரிடம் நாடு எது? பிரிட்டன். பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எதுனா ரஷ்யா. உங்களுக்கே தெரியும். பின்லாந்த வந்து தாக்கறதுனால தான் ரஷ்யா வந்துட்டு அந்த யுஎன்லேருந்து எடுத்துருவாங்க. அலகு 3 10வதுல ஜப்பான் முறைப்படி சரணடைந்தது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 1945கள்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசத்துல ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற குண்டுகள அமெரிக்கா வந்து ஜப்பான் மீது வீசப்படும். அதனால அவங்க நிலைகுலைந்து போயிருவார்கள். அதனால 1945கள்ல செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சரணடைஞ்சிருவாங்க. ஜப்பான் பத்தியும், பன்னாட்டு சங்கங்கள் பத்தியும் பிஜிடிஆர்பில தெளிவான ஒரு யூனிட் அழகே பார்த்திருப்போம். அத வேணா போய் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்காக. பன்னாட்டு சங்கம் உருவாக முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன் அவர்கள். யாரு? உட்ரோ வில்சன் அவர்கள் தான். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பன்னாட்டு சங்கம்னா யுனைட்டட் நேஷன் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ, லீக் ஆஃப் நேஷன்ஸ் இதெல்லாம் பன்னாட்டு சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த சங்கத்த உருவாக ஃபர்ஸ்ட்டு எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்தவர் யாருன்னா, உட்ரோ வில்சன் அவர்கள் தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்னா என்ன? வில் பவர்னா ரொம்ப வில் பவரா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு வில் பவரா வந்து இவர் தான் வந்து உருவாக்குறாரு சங்கத்த அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது கேள்வி. ஜப்பானிய கடற்படை அமெரிக்க கடற்படையால் தோற்கடிக்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும். மிட்வே போர்ல வந்து தோற்கடிப்பாங்க. யாருன்னா, ஜப்பானிய கடற்படை இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து அமெரிக்க கடற்படையால் தோற்கடிக்கப்படுவாங்களாம். இவ யாரு? யாரால அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மிட்வே போர். 4வது கேள்வி. அமெரிக்கா தனது முதல் குண்டு வீசியது ஹிரோஷிமால ஆகஸ்ட் 6 1945கள்ல. 9ஆம் தேதி 1945கள்ல நாகசாகில வைப்பாங்க. ஹிட்லர் கொடுமைப்படுத்தியது யூதர்கள. கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் வந்து சாவார்கள். ஓகேங்களா? 6வது கேள்வி. ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கை செய்த பிரிட்டன் பிரதமர் யாருன்னா, சாம்பர்லின் அவர்கள் தான். இது எப்படி ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சாம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ப 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. சேம்பர்னா என்ன சொல்லுவோம்னா, அறை ஓகேங்களா? ஒரு அறையிலேருந்து மியூசிக் அதாவது மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னா, மணி அடிக்கிற மாரி இருக்காமா. மணி, மியூசிக் அண்ட் சாம்பர்லின் ஓகேங்களா? அலகு 5 பார்க்கலாம். உடன்கட்டை சதி ஒழிப்பு 1829கள் நடந்துச்சு. தயானந்த சரஸ்வதி வந்து எதை நிறுவுறார்னா, ஆரிய சமாஜத்தை. விதவை மறுமண சட்டம் எப்ப அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா, 1856. அதுக்கு வரத்துக்கான காரணமாக இருந்தவர் யாருன்னா, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர்கள் தான். இவருடைய மகள வந்துட்டு ஐ திங்க் வந்து இவருடைய மகன ஒரு விடோவுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைப்பாரு. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு முன் உதாரணமாவே வந்து இந்த இருப்பாரு. இவரால தான் இந்த சட்டமும் வந்துட்டு வெளில வர காரணமா இருக்கும். ராஷ்ட் கோப்தார் முழக்கம் பார்சி இயக்கம். ஓகேங்களா? ராஷ்ட் கோப்தார் வந்து எந்த இயக்கத்தோட சம்மந்தது? பார்சி இயக்கம். ஓகேங்களா? ரெஸ்ட் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பார்க்குக்கு போனா ரெஸ்ட் எடுப்போம். ஓகே. ரெஸ்ட் ஓகேங்களா? ராஷ்ட். நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியது பாபா ராம்சிங். நான் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட்டே ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ராம். ஓகேங்களா? விதவை மறுமண சங்கம் உருவாகியது. சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான ரீசனா இருந்தவரு ஈஸ்வரி சந்திரசாகர் அவர்கள். மறுமண சங்கம் உருவாகறதுக்கு ஒரு சங்கம் உருவாகறதுக்கு வந்து உத அ ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்டான யாருன்னா, எம்ஜி ரானடே அவர்கள்.
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வந்துட்டு, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாணத்துல வந்து நல்லா ஓடி, ஓடி டேவா வேலை செய்வோம். ரன் டே ஓகேங்களா? அந்த மாரி வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கல்யாணமா இருந்தாலும் சரி, இல்ல மறுமணமா இருந்தாலும் சரி. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் தயானந்த சரஸ்வதி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சத்தி, சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அலகு 6 பாருங்க. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிரிக்கும் ஆசையை எதிர்த்த முதல் பாளையக்காரரான புலிதேவர் அவர்கள். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடு நட்பு கொண்டவர் யாருன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. புலிதேவர் தான் சந்தா சாஹிப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய 3 முகவர்களோட நட்பு கொண்டவரு. 3வது கேள்வி, சிவசுப்பிரமணியார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். ஸோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சிவனுடைய கழுத்துல நாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல வந்துட்டு இந்த மருது சகோதரர்களாகட்டும், புலிதேவர் அவர்களாகட்டும், கட்டபொம்மன் அவர்களாகட்டும், கட்டபொம்மன் ஊமைத்துரை ஆகட்டும், அவர்களுடைய தம்பியாகட்டும், எல்லாருமே எந்த இடத்துல வந்து தூக்கிலிடப்பட்டாங்க, அண்ட் தென் வந்து எந்த இயர் தூக்கிலிடப்பட்டாங்க, எந்த நாள்ல தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? 4வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டது. மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டாங்க 1801கள்ல. வேலூர் புரட்சி 1806ல. 6வது கேள்வி, வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகம் செய்தவர் சர் ஜான் கிராட்டக் அவர்கள். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தான் மகன்கள் அனுப்பப்பட்ட இடம் என்ன? கொல்கத்தா. ஸோ என்னது வேலூர் புரட்சி நடக்குது. அந்த புரட்சியில் புதிய விதிமுறைகள்லாம் போடுறாங்க. யாருன்னா சர் ஜான் கிராட்டக் அவர்கள் ஓகேங்களா? ஸோ அவர் போட்ட விதிமுறைகள் வந்துட்டு அவர் பேர் மாதிரி ரொம்ப கிரேட்டாலாம் இல்லை. ரொம்ப வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஜான் கிராட்டக் ஓகேங்களா? வேலூர் புரட்சி அப்ப சுல்தானுடைய மகன்கள் திப்பு சுல்தானுடைய மகன்கள் கொல்கத்தாவுக்கு அனுப்பப்படுறாங்க. 7வது யூனிட் பாருங்க. ஷாஜி ஹாஜி அரியதுல்லா 1818இல் தொடங்கியது ஃபார்சி இயக்கம் ஓகேங்களா? ஷாஜி அரியதுல்லா தொடங்கிய இயக்கம் என்னன்னு கேட்டால் ஃபார்சி இயக்கம். ஃபார்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா ஹாஜி ஷரியதுல்லா. எந்த ஆண்டுனா 1818. நிலம் கடவுளுக்கு சொந்தம், அதன் மீது வரியோ வாடகையோ வசூலிக்க கூடாது என்று யார் சொன்னதுன்னா டுடுமியான் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வாசகம் ரொம்ப முக்கியமான வாசகம். 3வது கேள்வி, நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்க சொந்த நிலத்தில் இருந்து விரட்டப்பட்டவர்கள் சாந்தலர்கள். நிரந்தர குடியிருப்பின் கீழ ஜமீன்களை வந்து உருவாக்க சொந்த நிலத்திலிருந்தே வந்து விரட்டுறாங்களாம். யாருன்னா சாந்தலர்களை. தீவிர தேசியவாதி யாருன்னா பிபின் சந்திராபால் அவர்கள். வங்கப் பிரிவினை நடைமுறைக்கு வந்த காலம் ஆண்டு கேட்டாங்கன்னா 1905 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி. சோட்டா நாக்பூர் அப்படின்னு வந்துருச்சுனாவே நீங்கள் முண்டா கிளர்ச்சி ஞாபகம் வச்சுக்கணும். என்னது சோட்டா நாக்பூர் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேறிய பின்னணி என்ன? முண்டா கிளர்ச்சி. 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் திலகர் அவர்கள். அன்னி பெசன்ட் அவர்களும் தொடங்குவாங்க பிற்காலத்தில் அடையாறில். 8வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய டைம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் ரொம்ப இப்போ 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வீடியோ போட்டேன்னா, உங்களுக்கு படிக்கிற ரிவிஷன் பண்ணுற டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். நாளைக்கு டிஎன் பேப்பர் 2 கொஞ்சம் ரொம்ப யூஸாக இருக்கும் ஓகேங்களா? 8வது கேள்வி, நீல் தர்பா நாடகம் மூலம் இண்டிகோ விவசாயிகளின் இன்னல்களை ஆங்கிலேயர்களை கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யாருன்னா தீனபந்து மித்ரா ஓகேங்களா? அவங்க தான். அலகு 8, அமிர்தசரஸ் ரெவோல்ட் சட்டம் எதிர்ப்பில் கைது செய்யப்பட்டவர் சைஃபுதீன் கிஸ்லு ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்துக்கோங்களா? அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தசரஸ் அப்படின்னு ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்ரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிசுகிசுன்னு வந்து கிசு பேசுகிறாங்க. அதனால கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா? ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கிய இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வு எது? நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நீங்கள் நடத்திக்கோங்க, ஒத்துழையாமை இயக்கம் வந்து நீங்கள் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அந்த அமைப்பு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? அனுமதி தராங்க. எந்த அமர்வில் எந்த கான்ஃபரன்ஸ்லன்னு பார்த்தா நாக்பூர் ஓகேங்களா? என்னது நாக்பூர் நான் கோஆப்ரேஷன் NO நாக்பூர் என்னன்னா 3வது கேள்வி, விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டது எப்போனா ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1930ஆம் தேதி விடுதலை நாளாக அறிவிக்கப்படுறாங்க. 4வது கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. முதலாவது வனங்கள் சட்டம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1865. அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வன சட்டங்கள் வந்துச்சு. 8வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. கோவில் நுழைவு நாள் எப்பொழுதுனா ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 1933 ஓகேங்களா? இதுக்கு எப்படி ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இயர் பிறந்த அந்த 1 வீக் எல்லாமே அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க நம்ம வச்சுக்கோங்க ஓகேங்களா? அது கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 3 சுற்றுவாங்களாம் எல்லாத்தையும் ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
6வது கேள்வி, மாகாண தன்னாட்சி அறிமுகம் எப்பொழுதுனா, இந்திய அரசு சட்டம் 1935கள்ல. இது உங்களுக்கே தெரியும் டியூவல் கவர்ன்மெண்ட் எப்போ போட்டாங்க? இரட்டை ஆட்சி. அண்ட் தென் வந்து இரட்டை ஆட்சி எப்போ கலைச்சாங்க? மாகாணத்தில எப்போ வந்து இரட்டை ஆட்சி வந்தது? அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல எப்போ வந்தது? அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடத்தியிருப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளதான் 9th யூனிட் வந்துட்டோம். ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு நம்ம ஜியோகிராஃபி, சிவிக், பாலிட்டி போயிடலாம். அலகு 9 சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னா பி. ரங்கையா அவர்கள். என்னது? சென்னை மகாஜன சபை. ஓகேங்களா? சென்னை மகாஜன சபையுடைய முதல் தலைவர் யாருன்னா பி. ரங்கையா அவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது அமர்வு எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 விளக்கு சென்னையில. இதுக்கு வந்து இவரு ஃபியாசுதீன் வந்துட்டு உங்களுக்கு தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ 3வது கேள்வி, அதிநவீன ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சேர்ந்தது. ஸோ என்ன பண்ண நீங்க எவ்வளோ பெரிய லக்ஸரியான ஒரு ரயில் வச்சுக்கோங்க. அதில நாங்க ஸ்லேவா அடிமையா இருக்கிறத விட, நாங்க சுதந்திரமான ஒரு மாட்டு வண்டியே எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொன்ன கூற்று யார் சொன்னாங்கன்னா, அன்னி பெசன்ட் அவர்கள். மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி டிஎன்பிசில முன்னமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுயராஜ்யவாதியான சத்தியமூர்த்தி அவர்கள். சத்தியமூர்த்தி யாரு? காமராஜருடைய குரு. ஓகேங்களா? 5வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அருகே உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர். இந்த உதயவனம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாவே நம்ம என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? உதயமா பிரகாசமாகுதுன்னு ஷார்ட்கட் சொன்னோமா? எங்க? சென்னை அருகே. இந்த கேள்வி வேற மாரி கேட்கலாம். டி. பிரகாசம் அவர்களால் சென்னை அருகே தொடங்கப்பட்ட சத்தியாகிரக முகாம் எதுனா? எங்கன்னா உதயவனத்தில. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, என்ன முகாம் கேட்கலாம். உதயவனத்தில டி. பிரகாசம் அவர்களால் தொடங்கப்பட்ட முகாம் பேர் என்ன? சத்தியாகிரக முகாம். நெக்ஸ்ட் பாருங்க, 6வது கேள்வி, இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்த இடம் எதுனா? சேலம். இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா, ராஜாஜியுடைய பீரியட்ல நடக்கும். அதுவும் இல்லாம ராஜாஜி அவர்கள் சேலத்தை சார்ந்தவர்கள் தான். தற்போது வந்து கிருஷ்ணகிரி அப்படின்ற மாவட்டத்தில் பிரிக்கப்பட்டு போயிருப்பாங்க. அலகு 10 பாருங்க. 1709இல் தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் நிறுவியவர் சிகன் பால்கு அவர்கள். உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்த கேள்வி மிக 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 முக்கியமான கேள்வி. 2 1893இல் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யாருன்னா? இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏடிஎம்கேன்னு சொல்லுவோமா? அப்போ ஏடிஎம்கேக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி அப்படி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து இரட்டை 2 சிம்பிள் காமிப்போமா? இரட்டை இலை காமிப்போமா? அதுதான் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். இங்கே 2 மலை. 3வது கேள்வி, இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் உருவான ஆண்டு என்ன? 1918கள்ல. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு தொழிலுக்கு போனோம் அப்படின்னா, ஒரு ஓட்டு போடுற வயசு என்னன்னா 18. ஒரு தொழிலுக்கு போனாலும் 18 வயசு ஆயிருக்கணும். ஏன்னா, அதுக்கு கீழ வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அந்த சைல்டு ஒர்க்கர்ஸ்ல, டீனேஜ் ஒர்க்கர்ஸ்லாம் வந்துரும். ஓகேங்களா? 4வது கேள்வி, அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சி உருவாக்கியது பணியாளர் தேர்வு வாரியம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 5வது கேள்வி, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதலாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த கேள்வி வந்து எம்.சி. ராஜன் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும். பார்த்தோன்னே அடிச்சிருப்பீங்க. நீங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம்? எப்படி ட்விஸ்ட் பிளாட் வந்து மாத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம்னு குடுப்பாங்க. இல்ல சட்ட மேலவைன்னு குடுக்காம கீழவை அந்த மாரி குடுப்பாங்க. நல்லா பாருங்க. ஒடுக்கப்பட்டதுல மேல வந்து வராரு. யாரு? எம்.சி. ராஜா. அப்ப மேலவை அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். இதோட வந்துட்டு 10வது வகுப்புடைய ஹிஸ்ட்ரியுடைய கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? 5 கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். இது புவியியல். ஓகேங்களா? ஸோ ஜியோகிராஃபி பார்க்கலாம். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவலுடைய கிலோமீட்டர் என்ன? இந்தியாவுடைய நார்த் டூ சவுத் இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 அதுக்கப்புறம் 4 தனியா வச்சுக்கோங்க. நடுவுல 1, 2 ஓகேங்களா? 3214 கிலோமீட்டர். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் சொல்லுவாங்க. இந்தியா வந்து ஒரு தீபகற்பம் இல்ல பெனின்சுலா எப்படினாலும் வச்சுக்கலாம். 3வது கேள்வி, இந்தியாவை இலங்கையிடம் இருந்து பிரிப்பது என்னன்னா? பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா. நீங்க பாகிஸ்தான் வருது மேம், பாகிஸ்தான் போடக்கூடாதுன்னு கேட்காதீங்க. கிடையாது. கன்ஃபியூஷன் தேவையில்ல. இலங்கையிடம் இந்தியாவை பிரிப்பது வந்து பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா. இந்த இடத்துல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இலங்கை கை வருதா? கையில என்ன பண்ணுவோம்? பாக்கு பிரிச்சு கையில தான் போடுவோம். ஓகே. மன்னார் வளைகுடா மன்னாரா இருந்தாலும் கையில தான் பாக்கு பிரிச்சு போடணும். நெக்ஸ்ட் தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் எதுனா? ஆனைமுடி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, செம்ம இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில வந்த கேள்வி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எதுனா? பாங்கர். இதை எப்படி ஷார்ட்கட் சொன்னோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய பாங்கர் படிவு 3 வருதா? ஸோ பழைய வண்டல படிவுகளால் உருவான சமவெளி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாங்கர். நெக்ஸ்ட் பாருங்க, பழவேற்காடு அதாவது புலிக்காடுன்னு சொல்லுவாங்க. ஆந்திர பிரதேசம் உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தை இடையே உள்ளது பழவேற்காடு ஏரி. ஓகேங்களா? அழகு 2 பாருங்க ஜியோகிராஃபியில்.
மேற்கத்திய இடையூறால் மழை பெறும் பகுதி பஞ்சாப். மேற்கத்திய இடையூறால் மழை பெறும் பகுதி பஞ்சாப். பஞ்சாப்ல வந்து பஞ்சமா இருக்காதுப்பா. எப்ப பார்த்தாலும் மேலேருந்து மழை பெஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. கேரளா, கர்நாடகா கடற்கரையில் மாங்காய்கள் விரைவில் முதிர உதவும் காட்டுனா மாஞ்சாரல். ஸோ மாங்காய், மாஞ்சாரல். ஏன் மேம் இப்போ ஷார்ட்கட் சொல்றீங்க? கன்ஃப்யூஷன் ஆகுதுன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் ரிவிஷன் பண்றப்ப சில வேர்ட்ஸ்லாம் மறந்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் ப்ரோஸ் வந்து போயம் படிச்சிருப்பீங்க. அந்த இங்கிலீஷ் ப்ரோஸ் போயம்ல வந்துட்டு இப்போ டீம் ஒர்க்கு, கரேஜ் அப்படின்னா ஏன்னா கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ வந்து நம்ம எப்படி படிச்சிருப்போம், டீம் ஒர்க்கு, கரேஜ் இவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டீமோட கரேஜாக ஒரு வேலை செய்கிறாங்க. கெஸ்ட் வந்தால் நம்ம அப்படி தான் இன்வைட் பண்ணுவோன்ட்டு ஒரு ஷார்ட்கட் வச்சிருப்போம். அந்த மாதிரி லாஸ்ட் டைம் நான் ஷார்ட்கட் வச்சு கிளிக் ஆனவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சும்மா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. 3வது கேள்வி, ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு தான் சமமழை கோடு. ஓகேங்களா, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவின் காலநிலை என்னன்னா அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. எனது அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அழகு 3 பாருங்க. இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ள மண் தான் செம்மண். பிகாஸ் அயன் ஆக்சைடு வந்து அதிகமாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால தான் இது வந்து ரெட் கலர்லேயே இருக்கும் அந்த மண். 2வது கேள்வி, இந்திய மண் வகைகள் 8 பெரும் பிரிவுகளை பிரித்தது. யார் பிரிக்கிறாங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். இந்த கேள்வி வேற மாதிரியும் கேட்கலாம். எப்படின்னா, இந்திய மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்தவர் யாருன்னு கேட்கலாம். இல்லை எத்தனை பிரிவுகளாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் பிரித்ததுன்னு கேட்கலாம். ஓகேங்களா. 3வது கேள்வி, ஆறுகள் உருவாக்கும் மண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டல மண். ஓகேங்களா, ஆறுகள் உருவாக்கும் மண் எது? வண்டல மண். இந்தியாவின் உயரமான புவி ஈர்ப்பு ஆணை எது? நல்லா பாருங்க, புவி ஈர்ப்புக்கும் நீளத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சிருவோம். ஓகேங்களா, இந்தியாவிலேயே அப்படின்னு கேட்ட நம்ம இருக்க இந்தியாவிலேயே உயரமான கிராவிடேஷனான அணை எது அப்படின்னு அணை எதுன்னு பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல். எப்படி நம்ம வச்சுக்கலாம், புவியில் நிறைய கல் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. உலகிலேயே நீளமான அணை எதுனா ஹிராகுட். ஓகேங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நீளம்னா ஹீரோ வந்து நீளமாக அவெஞ்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பைடர்மேன் இருக்காங்க வந்து நம்ம பயங்கரமாக நீளமாக பறந்து போவார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஹீரோ வந்து நீளமாக இருப்பாங்க. அழகு 4, முதல் கேள்வி, மாங்கனீசு பயன்படுவது எஃகு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆந்த்ராக்சைட் நிலக்கரியின் கார்பன் அளவு என்ன? எனது ஆந்த்ராக்சைடோட நிலக்கரி கோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோளுடைய கார்பனுடைய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 80லேருந்து 95% அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா இதில் ஆந்த்ராக்சைன்ற கோலில் கார்பனுடைய அளவு. 3வது கேள்வி, பெட்ரோலியத்தில் உள்ள கனிமங்கள் யாவை? உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், பெட்ரோல், டீசல், அந்த கெரோசன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அதில் வந்து ஃபியூல். அந்த ஃபியூலில் பெட்ரோலியத்தில் அதோடைய அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிற கனிமம் என்னென்னா ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். என்னது? ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். அதே போல் சன்ல உள்ள ஹைட்ரஜன் இருக்குது, வாட்டரில் உள்ள இருக்க ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 4வது கேள்வி, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் உள்ள மாநிலம் என்ன? மகாராஷ்டிரம். ஓகே, மும்பை. ஸோ மகாராஷ்டிரம், மும்பை கிளிக் ஆயிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அணுமின் நிலையம் மகாராஷ்டிரம். 5வது கேள்வி, சோட்டா நாக்பூரி பீடபூமியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக உள்ள இது எதுன்னு கேட்குறேன். கனிம படிவங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சோட்டா பீமில் வந்துட்டு கனி அப்படின்னு சொல்லிட்டு மாங்கனி வந்து பெருசி சாப்பிட்றாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மங்கி வந்துட்டு மாங்கனி வந்து பெருசி சாப்பிடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகு 5ல் முக்கியமான கேள்வி, மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்களை பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பின மக்களியல். ஓகேங்களா, ஸோ வந்து தமிழில் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். 6வது யூனிட் முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டின் அச்ச பரவல் உங்களுக்கு டாபிக் ஆஃப் கேன்சர், டாபிக் ஆஃப் கேப்ரிகான் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. 8-4 வடக்கு முதல் அந்த 13-35. தீர்க்கம்னா கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகேங்களா, 76-18, 80-20. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் இது. அணைனா நம்ம முன்னாடி படித்தது, சிகரம் தொட்டபெட்டா. ஓகேங்களா, ஸோ அணைக்கும் சிகரமுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண, ஆனைமொழிக்கும் இதுக்கு தொட்டபெட்டாக்கும் டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நெகட்டிவ் கொஷின். அமையாத கணவாய் எதுனா போர்க்காட். ஓகேங்களா, ஸோ போர் அடிக்குதுனால நம்ம அமைதியாக தான் இருப்போம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எதுனா பெரியார். ஓகேங்களா. 6வது கேள்வி, வங்கக்கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுக்கும் காற்று என்னன்னா பின்னடையம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பருவக்காற்று. ஓகே, வடகிழக்கு காற்று. வங்கக்கடல்லேருந்து பே ஆஃப் பெங்கால்லேருந்து ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, வெட், அந்த ஈரப்பதத்தை எடுக்கும் காற்று என்னென்னா பின்னடையம், வடகிழக்கு இல்லை பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. 7வது யூனிட் பாருங்கள், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்ன? காவேரி டெல்டா. ஏன்னா வந்து காவேரியில் தான் வந்து தஞ்சைலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்துட்டு என்னப்பா நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க தஞ்சை. ஓகேங்களா, அந்த டெல்டா ரீஜனில் நெல்கள் வந்து அதிகமாக வளரும். 2வது கேள்வி,
தமிழ்நாட்டின் 2வது முக்கிய உணவு பயிர் என்ன? சிறுதானியங்கள். முதல் முக்கியமான பயிர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் ரேணுகா மேம்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சூப்பர் மேம், கீப் கோயிங். 3வது கேள்வி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம்னா மேட்டூர். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி இம்பார்ட்டன்ட்டா முடிச்சுட்டோம். ஓகேங்களா? 10த்ல. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னா, சிவிக் அண்ட் பாலிட்டி. அலகு 1 பார்க்கலாம். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 30 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிறேன். முகவுரை பற்றிய சரியான தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஓகேங்களா? ஸோ இன்று சக்தி சமோசா சாப்பிட்டு ஜம்முன்னு குதித்தாள். இதான் வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா? இன்று சக்தி, இன்றுனா இறையாண்மை, சக்தினா சமதர்மம், சமோசா அப்படின்னா சமயம். ஓகேங்களா? சக்தினா சமதர்மம், சமோசானா சமயம், சாப்பிட்டு சார்பற்ற, ஜம்முனா ஜனநாயகம் குதித்தாள். ஓகேங்களா? 2வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவரை திருத்தப்பட்டது எத்தனை முறைனா? 1 முறை. ஓகேங்களா? ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமை பெறும் இம்முறை என்னன்னா, இயல்பு முறை. நெக்ஸ்ட் பாருங்க. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, இது எல்லாமே ஓகே தான். சொத்துரிமை வந்து இதுக்கு மாறுபட்டது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கீழ்கண்டவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. இது நெகட்டிவ் கொஸ்டின். என்னன்னா, பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு செல்லுதல். ஓகேங்களா? ஸோ வந்து அடிப்படை உரிமையில இல்ல. ஓகேங்களா? ஸோ ஏன்னா மேலேயே சொத்துரிமை பார்த்துட்டோம். அதான் பிக் த ஆட் ஒன்ல வந்துச்சு. அடிப்படை உரிமைகள் அது இல்ல. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முன்னாடி இருக்கிறது எல்லாமே பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல், கிறிஸ்துவ சமய குழு தொடர்ச்சியாக பள்ளிகள் அமைத்தல், ஆண் பெண் இருபாலரும் அரசு பள்ளிகளுக்கு சம ஊதியம் பெறுதல், இதெல்லாமே மேபி வந்துட்டு அடிப்படையில வரலாம். 6வது கேள்வி, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறி நான் நேத்தே சொல்லியிருப்பா. இந்த கொஸ்டின் நம்மளும் கேட்டிருந்தோம் நம்ம அகாடமில. ஹார்ட் அண்ட் சோல் எதை சொல்லியிருப்பார்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை தான் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அம்பேத்கர் அவர்கள். 7வது கேள்வி, அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கும் முறை என்னன்னா, தேசிய அவசர நிலை பொது குடியரசுத் தலைவர் ஆணையினால். ஸோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, எமர்ஜென்சி ஆக்ட் போட்டு ஸ்டாப் பண்ணி வைப்பாரு. ஏதாச்சும் வந்துட்டு அடிப்படை உரிமையா இருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியும் அவரால. 8வது கேள்வி, நாம் ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்டது என்னன்னா, அடிப்படை உரிமைகள். உங்களுக்கான கேள்வி இங்க. அப்ப நம்ம ரஷ்யாவிலிருந்து வாங்குனது அடிப்படை உரிமைகள். அப்ப டியூட்டிஸ் யார்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. நான் மாத்தி சொல்லிட்டேன். ஓகே. இங்க பாருங்க. நிதிநிலை அவசர நிலை அறிவிப்பு 360 ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரிவு ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ மத்திய மற்றும் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரைத்து செய்த குழு எதுனா, சர்க்காரியா குழு. உங்களுக்கே தெரியும். ராஜமன்னார் சர்க்காரியா மற்றும் ராஜமன்னார் குழு தான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோடைய ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுற குழு. ஓகேங்களா? அலகு 2, நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா, குடியரசுத் தலைவர். ஓகேங்க. சென்ட்ரல் நடுவண் அப்படின்னா குடியரசுத் தலைவர். 12வது கேள்வி, ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிப்பவர்னா லோக்சபாவுடைய சபாநாயகர். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கான ஷார்ட்கட்னா நிதி மசோதா மற்றும் அது இல்லைன்னா இதர மசோதா அப்படின்னு யார் சொல்லுவாங்க? லோக்சபா தான். ஓகேங்களா? இப்போ வந்து லோக்சபானா வந்துட்டு லோக்குன்னு இரும்புறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? நிதி வேணுமா? இல்லைன்னா வந்து வேற ஏதாவது மருந்து வேணுமா? அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம வச்சுக்கோம். 13வது கேள்வி, அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் என மக்களவைக்கு வந்து அமைச்சர்கள் குழு தான் பொறுப்புடைய. ஸோ மக்களுக்கு முன்னாடி அமைச்சர்கள் தான். லோக்சபா தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயதின 25. ஓகேங்களா? ஸோ லோக்சபா இருக்கக்கூடிய சபாநாயகரால தான் வந்து இதர குழுவா இல்லைன்னா வந்துட்டு இது என்ன ஃபினான்ஷியலா நிதி குழுவா நிதி மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கத்தும் லோக்சபா சபாநாயகர் தான். அவருடைய குறைந்தபட்ச ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 25. அமைச்சர்களுடைய குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் மக்களவைக்கு. இந்திய மாநிலங்களின் எல்லை மாற்றியமைக்க அதிகாரம் பெற்றது எதுனா, நாடாளுமன்றம். என்னது? பார்லிமெண்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுடைய எல்லையை மாற்றி வைக்கிற அதிகாரமே யார்கிட்ட இருக்குன்னா, பார்லிமெண்ட்டுக்கு இருக்காமா. 16வது கேள்வி, நிதி நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிப்பதுன்னா சட்டப்பிரிவு 360. உங்களுக்கே தெரியும். எமர்ஜென்சியில் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். யாரு? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜையும் நெக்ஸ்ட் மற்ற நீதிபதிகளையும் நியமிக்கவர் யாருன்னா, குடியரசுத் தலைவர் அவர்கள். நெக்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்னரை வந்து யார் வந்துட்டு நியமிப்பாரு? குடியரசுத் தலைவர். அலகு 3ல 18வது கேள்வி. 19, மாநில சபாநாயகர் ஒரு மாநில தலைவர், குடியரசுத் தலைவரின் முகவர், அரசின் தலைவர். யாரு? மாநிலத்துடைய ஸ்பீக்கர். சபாநாயகர் ஒரு மாநிலத்துக்கே தலைவரா, அரசினுடைய தலைவரா, குடியரசுடைய தலைமை முகவரா. இது மேற்கண்ட எதுவுமே இல்லை அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? இது எதுவுமே மாநில சபாநாயகர் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட்டலையும் கேட்கலாம்.
20வது கேள்வி, கீழ்க்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் இல்லைன்னு தூதரகம் மட்டும் தான் இல்ல. சட்டமன்றமாகட்டும், நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், நீதித்துறை ஆகட்டும். ஏன்னா மேலே பார்த்திருப்போம் நீதித்துறை வந்து இவங்கலாம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜையும், மற்ற ஜட்ஜையும் வந்து குடியரசுத் தலைவர் போடுவான்ட்டு. ஓகேங்களா? ஆளுநர் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ, இப்ப அந்த ஆளுநர் கனெக்ஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா தூதரகம் இல்ல. 21வது கேள்வி. ஆங்கிலோ இந்திய வகுப்பில் இருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்தில் நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர். ஓகேங்களா? ஸோ ஆங்கிலோ இந்தியாவிலருந்து ஒரு பிரதிநிதி இருப்பாங்க. ஒரு ரெப்ரசென்ட் பண்ணி அவங்கள நியமிக்கிறவங்க யாருன்னா சட்டமன்றத்தில. நல்லா பாருங்க. சட்டமன்றம், ஆளுநர். ஆளுநர் இவரை நியமிப்பது இல்லைன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியை. அது வந்து யார் நியமிப்பாங்க? குடியரசுத் தலைவர். மாநில அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர் அவர்கள். மாநிலத்துக்கு முதலமைச்சர் அவர்கள். மேலவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்னது? மேல் அவை. ஓகேங்களா? 30 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் உறுப்பினரா இருப்பாங்களாமா. ஓகேங்களா? ஈரவை சட்டமன்றம் இல்லாத மாநிலம் பைகேமரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈரவை சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எதுனா தமிழ்நாடு. ஓகேங்களா? 26வது கேள்வி. இந்தியாவின் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கல்கத்தா, மும்பை, சென்னை. இது என்ன மேம் 3மேன்னு கேட்டா 3 ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆங்கிலேயர்கள் பிரித்த 3 மாகாணங்கள் தான் வந்துட்டு இந்த சென்னை, மும்பை, கல்கத்தா. 27வது கேள்வி. பொதுவான உயர்நீதிமன்றம் உள்ள மாநிலங்கள் எதுனா பொதுவாக பஞ்சாப் மற்றும் ஹரியானால பொதுவான நீதிமன்றங்கள் இருக்காமா. அலகு யூனிட் 4 பார்க்கலாம். 28வது கேள்வி. இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவரான வெளிவிவகார அமைச்சர். அயல்னாவே நான் வெளிநாட்டவர். அப்ப இங்க வெளி தான் வரும். பஞ்சசீலம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள்னா உங்களுக்கு தெரியும் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கையெழுத்து நடக்கும். 30வது கேள்வி. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 51. 31வது கேள்வி. நல்லா பாருங்க. வெளியுறவு கொள்கை வந்துச்சுன்னா 51. 31வது கேள்வி. இன ஒதுக்கல் கொள்கை என்பது ஒரு இன பாகுபாட்டு கொள்கை. ஓகேங்களா? 32வது கேள்வி. 1945இல் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் எதுனா அதான் 5 கொள்கைகள் அதான் பஞ்சசீலம் அப்படின்னு சொல்லுவோம். 33வது கேள்வி. நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எதுனா காலனித்துவம் காலனியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வெளியுறவு தொடர்புக்கு இல்லாதது. 34வது கேள்வி முக்கியமான கேள்வி. அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? நான் அலைன்மென்ட் ஃபோர்ஸஸ் மூவ்மெண்ட் சொல்லுவோமா? அதில் வந்துட்டு பாகிஸ்தான் தான் இல்லை. ஓகேங்களா? நாம்ல பாகிஸ்தான் இல்ல. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க. ராஜதந்திரம்னா டிப்ளமேட்டிக். ஸோ வந்து சமூக நலம், சுகாதாரம், உள்நாட்டு விவகாரங்கள் பொருந்தது. ராஜதந்திரம் பொருந்தல. அணிசேராமை என்பது பொருள் என்னன்னா, தனிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரம் வந்து அதான் பாகிஸ்தான் இல்ல நம்ம பார்த்தோம். ராணுவம் சாராத பிரச்சனைகள் எப்ப? ராணுவமே சாராதுன்னா இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா சாராதுன்னா ஆற்றல், தொற்று நோய்கள், நீர் பாதுகாப்பு இது எதுவுமே ராணுவம் சாராது. அலகு 5 பாருங்க. மக்மா ஓகே. மக்மாகன் எல்லைக்கோடு இந்த நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை. ஓகேங்களா? ஸோ பாக் மன்னர் வளைகுடா இலங்கையா கையில பாக் சப்பனும் மன்னரா இருந்தாலும் இங்க வந்து மக்மாகன். ஓகேங்களா? மக்மாகன் இந்தியாவுக்கும் சைனாக்கும். இந்த கான் அப்படின்றது இந்தியா இந்த மாக்மா இந்த நேம்லாம் சைனால வரும். ஓகேங்களா? ஸோ மக்மாகன் அப்படின்றது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். இந்தியா தனது மிக நீண்ட நீள எல்லையை இந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்காளதேசத்தோடு தான் மிக நீண்ட நீள எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறான். அதே போல் ஷார்ட் எதுன்னு கேட்பாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் பகிர்ந்துருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 40வது கேள்வி. நெக்ஸ்ட் பாருங்க. சல்மா அணை அப்படின்றது ஆப்கானிஸ்தான். பராக்கா ஒப்பந்தம் அப்படின்றது வங்காளதேசம். சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் அப்படின்றது பூட்டான். சாரதா கூட்டு மின் சக்தி திட்டம் அப்படின்றது நேபாளம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் போட்டுறோம். ஓகேங்களா? சல்மா. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இங்கே சல்மான்னா என்ன? ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? ஸோ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வந்து ஆப்கானிஸ்தான் வந்து சால்னா குழம்பு இல்லை சல்மாலாம் நிறைய வைப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? ஸோ பராக்கா ஒப்பந்தம் அப்படின்னா வங்காளதேசம். ஓகே. நம்ம மனம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து எந்த வங்கமும் இல்லாமல் பறந்து இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கா நீர்மின் சக்தி திட்டம். ஓகேங்களா? சுக்கு காஃபி வந்து எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பூட்டானில் தான் கிடைக்குமா. ஓகேங்களா? ஸோ பூட்ஸ் போட்டு அங்கே குளிருமா அதனால சுக்கு காஃபி நிறைய தருவாங்களாம். சாரதா கூட்டு மின் சக்தி வந்து நேபாளம். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. நேபாளம் நம்ம பக்கத்து கண்ட்ரி தான். ஓகேங்களா? சாரதா நேபாளம். 41வது கேள்வி. இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் எண்ணிக்கை 7. ஸோ 7ன்றது ரொம்ப லக்கி நம்பர். ரொனால்டோ ஆகட்டும் நிறைய 7 இஸ் த பெஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 நாடுகள் கூட பகிர்ந்து இருக்காமா. இந்தியாவின் அண்டை நாடுகளாக உள்ள தீவுகள் என்ன? இலங்கை மற்றும் மாலத்தீவு. 43வது கேள்வி.
3 நாடுகளால் சூழப்பட்ட இந்திய மாநிலம் சிக்கிம். நல்லா பாருங்க. 3 நாடுகளால சூழப்பட்ட இந்த லெஃப்ட்ல 1, ரைட்ல 1, பேக்ல 1, ஃப்ரண்ட்ல 1 எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படியாப்பட்ட மாநிலம் தான் சிக்கிம். அதனால ரொம்ப சிக்கா இருக்காமா. 3 நாடுகள் இருக்கே சுத்தி. ஏதாவது பிரச்சனைனா 3 நாடு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. 44வது கேள்வி. நேபாளத்துடன் எல்லையை பகிரும் மாநிலங்கள் எண்ணிக்கைன்னா 5. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபெத் ஆகட்டும், நம்ம இந்தியாவாகட்டும், பின்னாடி இந்த சைட் சைனாவாகட்டும், இந்த மாரி சில நாடுகள் பூட்டான் ஆகட்டும், இந்த மாரி நாடுகள்ல என்னாகும் மாநிலங்கள் எண்ணிக்கை வந்துட்டு அதிகமா இருக்காமா. சாரி நான் வந்து கண்ட்ரிய சொல்லிட்டேன். இங்க வந்து மாநிலங்கள சொல்லியிருக்காங்க. 5 மாநிலங்கள். 45வது கேள்வி. சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லையை வகுத்தவர்னா சர் சீரல் ரெட்க்ளைஃப் அவர்கள். அதனால தான் நமக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ரெட்க்ளைஃப் எல்லை அப்படின்னு பேர் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பொருளியல். நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம்? ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்த்தோம். அப்புறம் வந்து ஜியோகிராஃபி பார்த்தோம். அப்புறம் பாலிட்டி பார்த்தோம். லாஸ்ட் வந்து சிவிக்ஸ். சிவிக்ஸ் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. இதான் 10த்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒன்லைனடா ஏன்னா நமக்கு வந்து டிஆர்பியோ இல்ல வந்துட்டு காலேஜ் டிஆர்பி, பிஜி, யூஜி இல்ல டிஎன்பிசி ரொம்ப டெப்த்தா கேட்பாங்க. இன்கேஸ் என்னோட இதுக்கு நான் சொல்றேன். மேபி வந்து கொஞ்சம் ஈஸியா கேட்க வழி இருக்கு. பிஜி, டிஆர்பி நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஈஸியா இருந்தது. பட் ஆனா அவங்க ஆன்சர் கீ தப்பா குடுத்துருக்காங்க. வி வில் வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல பார்க்கலாம். ஜிஎன்பியின் சமம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஓகேங்களா. ஜிஎன்பின்னா என்ன? ஜிடிபினா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஜிடிபினா என்ன? ஜிஎன்பினா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. 2வது கேள்வி. நாட்டு வருமானம் அளவிடுவது என்ன? ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎன்பி, ஜிடிபிக்கு வந்து அப்ரிவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஜிஎன்பி உடைய சமம் ஈக்குவல் என்னன்னா, ஒரு ஜிடிபி அதோடைய மற்ற வெளிநாட்டில ஈட்டக்கூடிய நிகர சொத்து வருமானம் தான் ஜிஎன்பிக்கு ஈக்குவலா. அதுவே நாட்டு வருமானம் அளவிடுவது எப்படின்னா, பண்டங்கள் மற்றும் அதாவது பண்டங்கள்னா பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவோம். ஒரு விஷயத்த மாத்திக்கிறது. பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை வச்சு ஒரு நாட்டோடைய வருமானத்தை நம்ம சொல்லிடலாமா. முதன்மை துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. வேளாண்மை தான். 4வது கேள்வி. ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டுவதன் மூலம் இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடும் முறைனா மதிப்பு கூட்டு முறை. உங்களுக்கே தெரியும் மெஷர்மெண்ட்ஸ் மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்லுவாங்க. ஜிடிபியில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டின் அதிக வேலை வாய்ப்பு ஏற்படுவதன் பணிகள் துறை மூலம். பணிகள் துறை மூலமா அதிக வேலைகள் ஏற்படுதாம். பணிகள் துறையின் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 கீழே 92.26 லட்சம் கோடியா. இந்த நியூமரிக்கல் டேர்ம்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 7வது கேள்வி. உலகளவில் வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது அதிக உற்பத்தியாளர்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் பண்டங்கள் ஸோ அக்ரிகல்ச்சருக்கான இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் 2வது இடத்துல இருக்காங்களாமா. இந்திய பொருளாதாரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் பொருளாதாரம். ஓகேங்களா. நம்ம வந்துட்டு டெவலப்டும் கிடையாது. நம்ம வந்து பாஸ்ட்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. ப்ரெசென்ட்ல இருக்க மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். ஓகேவா. அழகு 2. இந்தியா டங்கல் திட்டத்தில் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1994. இந்த டங்கல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சா அது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 4 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ 4 பொண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தான் 2 பொண்ணு அவங்க அம்மாவையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1994. டங்கலுக்கு வந்து இங்கல் 4 லெட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்திய அரசாங்கத்தால் 1991 அறிமுகப்படுத்தப்பட்டது குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லலாம். அழகு 3. விரும்பிய அளவில் உணவு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதியில் மாற்றங்கள் பற்றிய செயல்பாடு உணவு கிடைத்தல். 2வது கேள்வி. தங்கி இருப்பதை ஷெல்டர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. உணவு தானியங்களை கோதுமை அரிசி எஃப்சிஐ மூலம் அரசு கொள்முதல் செய்வது. ஓகேங்களா. எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. HYVனா ஹைல்டு வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஹீல்டிங் வெரைட்டின்னு நினைக்கிறேன். அதிக விளைச்சல் தரும் வகைகள்னு அர்த்தம். MSP அப்படின்னா குறைந்தபட்ச ஆதார விலை. ஓகேங்களா. பிடிஎஸ்னா பொது விநியோக முறை. எஃப்சிஐனா உங்களுக்கே தெரியும். அந்த எஃப்சிஐ ப்ராடக்ட்ஸே மேக்ஸிமம் ஆகும். இந்திய உணவு கழகம் சொல்லுவாங்க. இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா. 4வது கேள்வி. நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்தது அமெரிக்கா. 5வது கேள்வி. இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது பசுமை புரட்சி. கிரீன் ரெவல்யூஷன் தான் தன்னிறைவு பெற வந்துட்டு இது உங்களுக்கே நான் நடத்தும் போது சொல்லியிருப்போம் ஒரு யூனிட்ல. 6வது கேள்வி. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடுன்னு பார்த்தோன்னே அடிச்சிடுங்க. 7வது கேள்வி. உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்குவது அல்லது பெரும் செயல்முறை ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க. அழகு 4. இந்தியாவின் 3 நிலைகள் அரசுகள்னா மையம், மாநிலம் மற்றும் உள்ளாட்சி. சென்ட்ரல், ஸ்டேட் மற்றும் லோக்கல் கவர்மெண்ட். ஓகேங்களா. 2வது கேள்வி. இந்தியாவில் உள்ள வரிகள் என்னன்னா இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ். ஓகேங்களா.
ஸோ 3வது கேள்வி, வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு என்னன்னா, வெளிநாட்டு கொள்கையாகட்டும், பொருளாதாரத்த கட்டுப்படுத்துறது, பாதுகாப்பு இது எல்லாமே அரசுடைய கொள்கையாம், வளர்ச்சி கொள்கையில. 4வது கேள்வி, இந்தியாவில் தனிநபர் மேல் விதிக்கப்படும் பொதுவான மற்றும் முக்கியமான வரி எதுனா, வருமான வரி தான். இன்கம் டாக்ஸ் வந்து வருமான வரி தான். அதேபோல ஜிஎஸ்டி பாருங்க, குட் சர்வீஸ் டாக்ஸ் ஓகேங்களா? ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை உறுதிப்படுத்தும் வரி என்னன்னா, பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய வரி தான். ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி அப்படின்றத இது பண்றாங்களாமா. 6வது கேள்வி, இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் அறிமுகப்படுத்துனது 1860லேயே வருமான வரி சட்டம் வந்து இது பண்ணிச்சு. எப்போ 1860ஸ்லேயே. சொத்துரிமையிலிருந்து பெறப்படும் நன்மைகளுக்கு விதிக்கப்படும் வரி தான் சொத்து வரி. கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என்னன்னா, பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல் இதெல்லாமே பிளாக் மணிக்கான ரீசனாக இருக்காமா பதுக்கி வைக்கிறதுக்கு. அழகு 5, ஆஷியவின் டட்டைடு என சென்னை. ஒரு நாட்டின் வளர்ச்சி முக்கிய அம்சமான தொழில். திருப்பூரின் புகழ்பெற்ற தொழில்னா நைட்டிங் சிட்டி, அதாவது பின்னல் ஆடை தயாரிப்புன்னு சொல்லுவாங்க. முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட வெற்றிகரமான தொழில் எதுனா, தொழில்துறை தொகுப்பு எதுனா ஒசூர் ஓகேங்களா? இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே 1 மார்க்ஸ் தான். ஸோ 1 மார்க் வந்து நம்ம ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி சும்மா பார்க்கறதா இருந்தால் பார்க்கலாம். இந்த இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய இருக்குங்க. ஆக்சுவலா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நான் யூஜிடிஆர்பி நீங்கள் டிஎன் டெட் முடிச்சுட்டு நம்ம யூஜிடிஆர்பி எப்போ போடலாம் ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டெட்டு முடிச்சுட்டு வேறு யாராச்சும் டெட்டு மேபி வந்துட்டு அகைன் திருப்பி எழுதுறவங்களா இருந்தால் யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி பாருங்கள். உங்களுக்கு தென் வந்துட்டு 8940787647 நம்பருக்கு வந்து காலேஜ் டிஆர்பி, யூஜிடிஆர்பியோ ஃபுல் டெஸ்ட்டோ இல்லைனா யூனிட் டெஸ்ட்டோ சரி விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.